ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 1. இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகள் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. வசனம் 2. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகள் 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். வசனம் 3. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு ஆதியிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். வசனம் 4. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டு வரலாறு இவைகளே. வசனம் 5. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாக்கப்படவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைப்பிக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்ததில்லை. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியில் எல்லாம் நினைத்து. வசனம் 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ வாத்துவமானான். வசனம் 8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். வசனம் 9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் இருந்தது முளைப்பிக்க பண்ணினார். வசனம் 10. தோட்டத்திற்கு தண்ணீரை பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. வசனம் 11. முதலாம் ஆற்றுக்கு பைசேன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். வசனம் 12. அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்தில் பிதுலோகும் கோமதேக்கும் கல்லும் உண்டாகும். வசனம் 13. 2ஆம் ஆறு கீகேன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். வசனம் 13. 3ஆம் ஆறுக்கு இதேக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கும் கிழக்கே ஓடும். 4ஆம் ஆறுக்கு ஐப்ரேத் என்று பெயர். வசனம் 15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். வசனம் 16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தொட்டதெல்லாம் சகல விருட்சத்தின் நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். வசனம் 17. ஆனாலும் நன்மை தீமை அறிய விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாவாய் என்று கட்டளையிட்டார். வசனம் 18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். வசனம் 19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணிலே உருவாக்கி ஆதாம் அவைக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்த பெயரிடுவானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சகலவித காட்டு மிருகங்களும் பேரிட்டான்.
ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்பில் உள்ள ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினாலே அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷினால் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். வசனம் 23. அப்பொழுது ஆதாம், அவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமாகிய இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டவனால் மனுஷி எனப்படுவாள் என்றான். வசனம் 24. அது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். வசனம் 25. ஆதாம் அவன் மனைவியும் இருவரும் நிர்வாணமாகி இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வசனம் பேக் கேமரால நான் அந்த வசனத்தை படிச்சிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வசனத்தை படித்து நம்ம பார்க்கும்போது அதுலேருந்து நம்ம எவ்வளோ கற்றுக்கிறோன்றது தெரிய வரும். திரும்பியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தாவீது. பாய்.